உறைந்த மழை. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். ஸ்தானாபதி தன்னை அனுப்புகிறவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். வேலையால் தன் எஜமானுக்கு பாத்திரனாய் இருக்க வேண்டும். வேலைக்காரனுடைய குணாதிசயம் நன்றாய் இருந்தால்தான் எஜமான் அவனை நம்புவான். அவனை நம்பி தன்னுடைய வேலைகளை அவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பான். ஸ்தானாபதி தன்னை அனுப்புகிறவருக்கு பிரதிநிதியாய் இருக்கிறான். இருவருடைய இருதயமும் ஒத்திருக்க வேண்டும். அனுப்புகிறவரின் இருதயத்தில் உள்ள சிந்தனைகளை ஸ்தானாபதியின் வாய் பேச வேண்டும். ஸ்தானாபதி தன்னை அனுப்புகிறவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய பெயரை கெடுத்துவிடக்கூடாது. தன்னை அனுப்புகிறவருடைய எண்ணத்தையும் சித்தத்தையும் விருப்பத்தையும் மாத்திரமே ஸ்தானாபதி வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பதிலாக தன்னுடைய சுய எண்ணத்தையும் சுய சித்தத்தையும் சுய விருப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. உண்மையுள்ள ஸ்தானாபதி தன்னை அனுப்பினவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி மனதிற்கு சந்தோஷமாய் இருக்கும். அது சரீரத்தை குளிர பண்ணும். அதுபோலவே உண்மையான ஸ்தானாபதி தன்னை அனுப்பின எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். வெயில் காலத்தில் வயல்களில் அறுவடை செய்கிறவர்கள் வெயிலின் உஷ்ணத்தை வேதனையோடு அனுபவிப்பார்கள். நிழல் அவர்களுக்கு இதமாக இருக்கும். அதுபோலவே ஸ்தானாபதியும் தன்னுடைய எஜமானுக்கு இதமாக இருப்பான். அவன் எஜமானுடைய நன்மையை நாடுவான்.